சித்துபகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மில்லட் நூடுல்ஸ் வந்து எப்படி ஹெல்த்தியாக டேஸ்டியாக வீட்டிலேயே பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து மில்லட் நூடுல்ஸ் சாமன் மில்லட் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ சாமன் மில்லட் உள்ள நூடுல்ஸ் வந்து கடையிலே கிடைக்குது, நீங்கள் வந்து கடையில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, தனியாக வந்து வடை சட்டியில் எண்ணெயை ஊற்றி அது கூடவே வந்து தேவையான அளவு பெரிய வெங்காயம், அது கூடவே வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு தேவையோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கிறேங்க. நான் வந்து பீன்ஸு, பட்டாணி, கேரட்டு, கோஸு எல்லாத்தையும் போட்டிருக்கேன். அதனால் வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே தக்காளியும் போட்டேன். தக்காளி அது கூட கொஞ்சம் சால்ட்டும் போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். ஸோ வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியை வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை வந்து ஊற்றிடுங்க. ஊற்றி அது நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதித்து வர்ற நேரத்தில் என்ன பண்ணலான்னா, நம்மளோட சாமை வந்து சாமையோட நூடுல் வச்சுருக்கோம். ஸோ அந்த நூடுல்ஸை அதில் வந்து போட்டுருங்க. போட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதில் வந்து லைட்டாக வந்து அந்த மசாலா வந்து அவங்க வாசத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மசாலாவை அதில் போட்டு இறக்குனிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்றத வீட்லேயும் கூட நம்ம பண்ணலாம். ஸோ அதையும் நான் வந்து ஒரு வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மறந்துடாமல் அதையும் போய் பார்க்குறேன்னா பாருங்கள். பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே வந்து எப்படி செய்கிறது அப்படின்றது தெரியும். நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வந்து லிட்டு போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த தண்ணி பதம் அப்படின்றது இல்லாத அளவுக்கு சூப்பராக நமக்கு வந்து நூடுல்ஸ் கடையில் மாதிரியே வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து மூடியை வந்து எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு அப்படின்றது, லைட்டாக உங்களுக்கு தண்ணி பதம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இனி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு நான் டொமேட்டோ சாஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். டொமேட்டோ சாஸ் நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிறது தான். ஸோ அதுக்கான வீடியோஸும் நான் முன்னாடியே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஹெல்த்தியான டொமேட்டோ சாஸ் வந்து எப்படி பண்ணுறது வீட்டிலையே, எந்த இதுவும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணாமல் அப்படின்றது அதையும் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற மறந்துடாமல் கமெண்ட்ஸ் கொடுங்க. பாய்.